மாப்பிள மாப்பிள டேய் ஒன்னதான்டா டேய். பட் ஹவ் பேபி? நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த வீட்ல நான் நாயா இவன் நாயான்னு தெரியலையே. ஹாய் பூர்வா. ஐயோ ப்ளூ, ஐ ப்ளூ, ஸ்கை இஸ் ப்ளூ. ஓ பூனைக்கு நிறைய ப்ளூ. மேகம் கருக்குது தக்கு சக்கு சிக்கிட்டா. நான் சதாசிவம். எனக்கு பிறந்ததுதான் தெரியலன்னா அதுக்கு பிறந்தது இன்னும் லூசால இருக்குது. என் பையன் கூட அவன் கூட ஒன்னா ஸ்கூல்ல படிச்சானா? ராமராஜா யாரு நம்ம சத்யா அண்ணன் இப்ப நாலு காலு பைரவடா. ஹாய் பூர்வா. ஐயோ நான் தான் பூர்வா. நீ எங்க இல்லடா. டாடி டாடி டாடி. டேய் இன்னைக்கு என்ன பிளான் தெரியும் தானே? டேய் மச்சான், அதுக்கு பதிலா அவ கிளாஸ் லீடரா சூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு நம்ம அவளை பழி வாங்கியே ஆகணும். இன்னைக்கு அவ தானே கதை சொல்றாப்ப பட்டாசு கொளுத்தி போடு. அவ பயத்துல எல்லாத்தையும் மறந்துடுவா. அப்ப அவளுக்கு தெரியும் நம்ம யாருன்னு. பிளான் எப்படி? ஆனா என்ன இன்னைக்கு நம்ம பண்றோம். ஓகேவா? ஓகேடா. அந்த போடு. Purwa, bangun. Sila pergi ke depan. Dear teachers and my beloved friends, today I'm going to tell a story about Little Red Riding Hood.
உதவி செய்யல. சின்ன வயசுல பண்ண தப்புக்கு இன்னும் அவன் வெறுப்ப. அது தெரிஞ்சுதான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அங்கிள். இவனாலதான் என் ஸ்கூல்ல மொத்தமா வீணா போச்சு. சிரிக்கிறான் பாரு மானகட்டம். இது வர ஏப்பா என் பொண்ணை இவ்வளவு குடும்பப்படுத்திருக்கியா? உனக்கு ஒரு கட்டி போட்டா தான் சரிப்பட்டு வருவ நீ. ராமா வந்து சாப்பிடுவா. சாப்பாடு இருமா வரேன். ஆடு கோழின்னு சாப்பிட்ட இந்த உடம்புக்கு இந்த கரும்புதை சாப்பிட சொல்றாங்களே. அவன் பண்ணது சரின்னு சொல்லல. உனக்கு அப்படி இருக்குன்னு அவனுக்கு தெரியாதுமா. அவன் கூட்டாளி சொன்னாங்கன்னு அப்படி செஞ்சுட்டான். கூட்டாளி சொன்னா செஞ்சிருதா? சொந்த புத்தி வேணா? அது இருந்தா அவன் ஏன் எனக்கு பிள்ளையா பிறக்கிறான்? ஏன் ஆத்தா ஒரு சாடினாவது போடலாம்ல. பூர்வா, இந்த நாய் பேர் என்ன? இன்னொரு தடவை நாயின்னு சொன்னேன் அந்த கண்ணமும் வீங்கிடும். ஏனடி நாய் நாயின்னு சொல்லாம பாபி சிம்மா இல்ல விஜய் தேவர்கொண்டா சொல்லுவாங்க? அதானே எனக்கு தெரியல. இல்ல கிளாரிஃபை பண்றேன். அந்த நாய் அந்த மிருகத்தின் பெயர் என்னவோ? ராமராஜன். அதான் அவங்க அப்பா பேரை வச்சிருக்கான். அதான் நாயின்னு சொன்னா கோவப்படுறான். டேய் நாயா இருக்கிறதே அவங்க அப்பன் தான்டா. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த தமன்னா மயங்கி போயிருந்து. ஹலோ, ஓ இத்துருமா? ஓகே. இது tunggu sana lagi 1 jam. Saya mari. Oke. Thank you. ஏய், அந்த சிங்க வயசு வீடியோ ஓகே வச்சு பாய் கால் பண்ணிட்டா. வா டக்குன்னு கிளம்பும். டேடி, பூர்வா ஒண்ணுமே சொல்லல, அதுக்கத்தையும் கிளம்புற சொல்றீங்க. இதுக்காக உங்களை கூட்டிட்டு வந்தேன். ஏன்டா சொல்லிடுற? இல்லை கேட்கறேன். அவனை மன்னிச்சுட்டு தானே? சத்தியமா இல்ல. சத்தியமா இல்லையாண்டா? இல்ல டேடி, பூர்வா மன்னிச்சாதான் நான் வருவேன். ஏய், பூர்வா நாளைக்கு மன்னிப்பு கேட்டுக்கலாம். அவனுக்கு பிடிக்க முடியாது, கிளம்பிடுவான். காசுடா. சரிம்மா, நான் கிளம்புறோம். ஓ, நானே உங்களை கிளம்புங்கன்னு சொன்னேன்னு நினைச்சேன். கிளம்புங்க. இவ்வளவு அசிங்கப்படுத்துறா? இதை விட கேவலமா அசிங்கப்பட்டிருக்கோம். இதெல்லாம் நாவல் மச்சான். உங்க அம்மா இருக்கும்போது வாரத்துல 2 வாய்ஸ் என்னை புரட்டி இருப்பா. இதுக்கெல்லாம் கவலைப்படுவோமா? சரி, கொஞ்சமான இருக்கு, வா கிளம்பிடும். அப்ப சரி, நான் வேணா பூர்வா கிட்ட பாய் சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி ஹக் பண்ணவா? நான் வேணா பின்னால கிக் பண்ணவா? சக்கு பேசாத, வர கிளம்பு. இல்லப்பா பூரவா. டேய், அப்புறம் பூரலாடா வந்து அரைஞ்ச போறாடா. வாடா. நாய்க்கெல்லாம் எப்படி அடி பேய் பிடிக்கும்? ஒரு படத்துல டிவிக்கே பேய் பிடிச்சிருக்கு. ஒழுங்கா சாப்பிடு. சாப்பிடுனா ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? மனசா சாப்பிடுவா அந்த சாப்பாட. நீ ஒரு வாய் சாப்பிட்டு பாருவ. சும்மா வந்தீங்க நின்னாலே எதோட எத்தவா என்ன செல்லு சினிமி நெச்சி? சரி, எத்தனை வந்து கூட கிடைக்குமா அது? அப்ப சரி, நான் அதில் பாத்துக்கிறேன். ஐயோ பசிக்குதே. ஐயோ ஏடா, எந்த நாயாவது நாய் சாப்பாடு தான் வேணும்னு சொல்லி இருக்குதா? இல்ல சோறு தான் வேணான்னு சொல்லி இருக்குதா? ஏன்டா இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? பூர்வா, பூர்வா. என்ன வீட்டுல யாரும் இல்லாத போது ஆம்பளைங்களா வந்துட்டு போறாங்களா? யார் சொன்னா? யார் சொன்னா என்ன? இது அப்பாவோட வீடு, உன் வீடு கிடையாது. இங்க இருக்கிறதா இருந்தா ஒழுங்கா இரு. எனக்கு ஆர்டர் போடுற வேலை எல்லாம் வச்சுக்காத. எங்க அடிமையா காணோம்? அவரு வீட்டுல பாத்ரூம் கழுவிட்டு இருக்காரு. உன் அதிகாரத்தெல்லாம் வீட்டோட வச்சுக்கோ. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது.
என்ன யாரு ட்ரை பண்ண சொல்லு. அங்கிதா போய் சாப்பிடு. சாப்பாடு செம்மையா இருக்கு. அங்கிதா அம்மா போன் எடுத்துட்டு வா. சாப்பாடு போடாமையா கொடுமைப்படுத்துறீங்க? ஆஹா, இதுதான் சரியான நேரம். பாருங்கம்மா, என் சாப்பாடு இவன் சாப்பிட்டான். ஏய் பூர்வா, பாருவா நான் என்ன பண்ணி வச்சிருக்கேனே. நான் மறுபடியும் சொல்றேன், அவனை நான் என்ன கூப்பிட்டீங்க? எனக்கு கெட்ட கோவம் வரும். உனக்கு என்ன வேணாலும் வரட்டும், ஆனா இன்னொரு வாட்டி இந்த வீட்டுக்குள்ள என்ன கேட்காம யாரும் வரக்கூடாது, புரியுதா? எவ்வளோ ஒன்னெல்லாம் பசிக்குதுமா, என் சாப்பாடு இவன் சாப்பிட்டான். வா, போற வழில ஏதாவது நான் வாங்கி தரேன். நீயும் இவ்வளவு மாதிரி நச்சரிக்காத. எங்கிருந்தாலும் வாழ்க அங்கிதா, எங்கிருந்தாலும் வாழ்க. சார், so sorry சார். நான் இன்னும் 2 daysல அனுப்பிடுறேன். ஷூர். யா ஷூர் ஷூர் ஃபார் ஷூர். ராமா, ஏன் எல்லாத்தையும் அப்படியே வச்சிருக்க? ஒழுங்கா சாப்பிடு. சாப்பிடுனா மனசா சாப்பிடுவாங்க சாப்பாட. நீ ஒரு வாய் சாப்பிட்டு பாருவ. ராமா, என் மண்டி கேட்டாத. நான் ஏற்கனவே பேட் மூட்ல இருக்கேன். என்ன பேட் மூட்? ஏய், நீ எப்படி உள்ளுக்கு வந்த? கதவு திறந்துருந்துச்சு, அதான் உள்ள வந்துட்டேன். உனக்கு என்ன வேணும்? நான் என்ன பண்ணணும்னு சொல்லி போடுவா. நான் பண்றேன். சின்ன வயசுல ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். அதுக்காக இத்தனை வருஷமா என்ன வெறுக்க போற? என்ன மன்னிக்கவே மாட்டியா? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஏன் சும்மா சும்மா வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ற? இல்ல பூர்வா, உனக்கு அந்த பிரச்சனை இருக்குன்றது எனக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா நான் அந்த மாதிரி பண்ணிருக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். ஆனா நீ ஸ்கூல் மாதிரி போயிட்ட. நான் ஸ்கூல் மாதிரி போனது உன்னாலதான். தெரியும் பூர்வா. அதனாலதான் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கிட்டே போய் அவங்களோட சின்ன வயசு ஆசை என்னன்னு கேட்டா, நான் டாக்டர் ஆக போறேன், போலீஸ் ஆக போறேன், இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன கேட்கும் போது நான் எப்படியாவது பூர்வா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவளை என்ன மன்னிக்க வைக்க போறேன்னு சொல்லுவேன். சொல்லு பூர்வா, நான் என்ன பண்ண நீ என்ன மன்னிப்பேன்? நான் அதை பண்றேன். சரி, ராமராஜனை எப்படியாச்சும் சாப்பிட வச்சிரு. மன்னிக்கிறத பத்தி அப்புறமா யோசிக்கிறேன். அவ்வளவுதானே? சேலஞ்ச் அக்செப்ட். இதோ இப்பவே பண்றேன். நவரு. ஹலோ ராமா, என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? என்னாச்சு? ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இந்த லூசுக்கு இப்ப என்ன பிரச்சனை? என்னாச்சு? ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? சாப்பிடுங்க. ஊர்வா ஏசுறாங்களா? அது அப்படிதான், என்னையும் ஏசிட்டே இருக்கு. உன்னையும் ஏசும் தெரியும். நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே நிலைமை தான். ஸோ நம்ம ரெண்டு பேரும் கூட்டியில் அவரது பெட்ரு. அதனால எப்படியாவது சாப்பிட்ரு. நீங்க சாப்பிட்டாதான் அவங்க என்ன மன்னிப்பாங்க. அவங்க என்ன மன்னிச்சாதான் நான், நீங்க, அவங்க 3 பேரும் பார்க்ல வாக்கிங் போலாம். எவ்வளவு ஜாலியா இருக்கும். சாப்பிடுங்க சார். அட, ஒரு பெரிய மனுஷன் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கான், சாப்பிட மாட்டேன்.
நல்லா தானே இருக்கு, நல்லா குண்டு குண்டா. டேய் நீ மனசாட்சி தொட்டு சொல்லு, இது நல்லா இருக்குது. டேய் லூசாடா நீ. பூர்வா, கெட்டு போன சாப்பாடை கொடுத்தா எப்படி சாப்பிடுவாரு நம்ம ராமா? எங்க நீ மோந்து பாரு. டேய் என்னடா பண்ற? எருமை, அது ராமராஜன் சாப்பாடு. ராமராஜனோட சாப்பாடு, அப்பா சாப்பாடு பப்பிக்கு வச்சா எப்படி சாப்பிடுவான்? அதனாலதான் சாப்பிடாம ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ லூஸ் மாதிரி பேசாத. உத்தமனா வாயில சாப்பாட திணிச்சிருவான், ஒரு சப்பைய கழட்டிட வேண்டியதான். பூர்வா, நான் பார்க்கத்தான் லூஸ் மாதிரி இருப்பேன், ஆனா ராமா கட்டி சுட்டதடா கை விட்டதடா, கட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. ரொம்ப வலிக்குதா மைசான்? அது அப்புறம் கரெக்டா அங்க கவனிச்சு. நீங்க வேணா குடிச்சு நில்லுங்க, அதை வந்து கடிக்க சொல்றேன், அப்ப தெரியும் எப்படி கடிச்சு. மந்த போடு டாடி. ஆடாம இருடா. ஆனா டாடி, அன்னைக்கு அந்த நாய் மட்டும் சாப்பிட்டு இருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு அவன் என்ன மன்னிச்சிருப்பா. ஆனா கடிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணு சொன்னா டாடி. அவ என்ன சொன்னா மைசான்? இது இப்ப சமீப காலமா தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், இதுக்கு முன்னுக்கு அப்படி இல்லையா. நாய் கண்ணுக்கு பேய் தெரியும்னு சொல்லுவாங்க, அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? நாய் பேய், இந்த டைம்ல இந்த ரைமிங் உனக்கு தேவையா? பேசாம மருந்த போடு. நாய் இங்க கடிச்சதுக்கு உன் வாயில கடிச்சிருக்கணும். ஒருவேளை காத்துக்கார் பேட்டைக்கா இருக்குமோ? நாய்க்கெல்லாம் எப்படி டாடி பேய் பிடிக்கும்? நீ வேற. ஒரு படத்துல டிவிக்கே பேய் பிடிச்சிருக்கு. இப்ப என்ன டாடி பண்றது? பேப்ல அடிச்சு விடுதா? இப்படியே அழுந்துகிட்டு இருந்தா எப்படி பேபி? ஏன் பேபி, நீ இருக்கக்குள்ள நேரம் தவறாம சமைச்சு போடுவ. இப்ப என்னன்னா உன் மக கண்டத்தை போட்டு சாவடிக்கிறாப்பா. சரி, அந்த மனுபல பையன், அவன் கேரக்டர் எப்படி? பார்க்க நல்லா தான் இருக்கிறான் பேபி, ஆனா கொஞ்சம் லூசு பேபி. நம்ம பொண்ணுக்கு லூசா இருந்தாதான் செட் ஆகும் பேபி. ஏன் அவங்க ரெண்டு பேர்த்தையும் நீ சேர்த்து வைக்க கூடாது? அவங்க அப்பாவை பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லவரா தான் இருக்காரு பேபி. இப்ப யாரையும் நம்ப முடியாது பேபி. மனாமே அலோபா மனா ஊழா இருக்குவா தட்டாவோ. ராமா யாரா இந்த நேரத்துல? ராமா ராமா போய் தூக்குங்க. ஏன் ஏன்டா கடிக்கிறதுக்கா? சரி இப்ப எப்படி தூக்குறது? சொல்லுங்க ஐடியா வந்துருச்சா? ஐடியா வரல, பசி வந்துருச்சு. கோச வயிற்றுல ஐடியா வரல. அதுவும் உண்மைதான், எனக்கும் லைட்டா பசிக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்ப வாங்க போய் சாப்பிட்டு வந்து பார்ப்போம். அப்பா கரெக்டா எடுத்து வந்துட்டல. ஐயோ டாடி, பசிக்கும் போது சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒன்னு அடிச்சுக்க யாருமே இல்லப்பா. யாருமே இல்ல. கொக்கோய் தம்பி, இந்த கொக்கோய் எங்க வாங்குனீங்க? அந்த நாய்க்குள்ளார இருக்கிற ஆத்மாவை எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. யாரு இவன்? நீ பேசாம திரும்பி நில்லு, நான் போய் பில்டப் பண்றேன். நான் சொன்னா அப்படியே ஸ்லோ பண்ண திரும்பு.
டேய் கண்ணு அப்படி காட்டாத பயமா இருக்குடா. ஏய் இது உன்னோட இல்ல. என்னாச்சு குப்பையில கொட்டுறா? வாய்ப்ப புடுங்கனவங்களுக்கு இதுதான் தண்டனை. கொடுத்து பாத்தியாரு சிட்டான பாதரு டாரு டாரு மாசான மாஸ்டர் தான் பேபி ஃபேஸ் டெரரு டெரரு தலைவா நீ வந்தாலே லத்தோப்பு தான் நீ சிரிச்சா சார கோட்டு வானப்பட்டி பேங் 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 ராஜன் ராமராஜன் அவரு ராஜன் சும்மா வந்தாலே ஜெய ஜெய ராஜன் ராமராஜன் சும்மா வந்தீங்க நின்னாலே ஜெய ஜெய ராஜன் ராமராஜன் அவரு ராஜன் சும்மா வந்தாலே ஜெய ஜெய ராஜன் ராமராஜன் சும்மா வந்தீங்க நின்னாலே ஜெய ஜெய